welcome you all to the foundation stone laying ceremony of St. Anthony School and College of Nursing, a noble initiative of the Archdiocese of Kottayam dedicated to providing compassionate healthcare education to the underserved. To begin this solemn occasion in God's presence, let us invoke His blessings through a prayer song. Let us now honor our motherland by standing for the Tamil Thai Valthu. To celebrate this joyful day, our students will now perform a graceful welcome dance to express their reverence and happiness. சரணாகின்றே உன் பாதம் சரணாகின்றே உனில் வாழும் நினைவாகின்றே உனை பிரிய உறவாகின்றே உனை சேரும் உயிராகின்றே பாதம் சரணாகின்றே
வாழ்வு மகிழ்வாகும். இமையாக என்னை நீ காத்தால் இருள் போகும், வாழ்வு மகிழ்வாகும். இரவாதது உன் இரக்கம்தான், நிஜமானது உன் பேரன்புதான். ஏசையா ஏசையா, கருவில் காத்திடும் உன் அன்பு கரங்கண்டு களிப்புடன் வாழ்ந்திட கடவுளை சரணம். பாதம் சரணாகின்றேன், உனில் வாழும் நினைவாகின்றேன், உனை பிரிய உறவாகின்றேன், உனை சேரும் உயிராகின்றேன். பாதம் சரணாகின்றேன். கடல் தேடும் நதி நானாக, நிலம் தேடும் மழை நீயாக. கடல் தேடும் நதி நானாக, நிலம் தேடும் மழை நீயாக. உடன் வாழ்வது உன் அன்புதான், உயிர் ஈவதும் உன் பண்புதான். ஏசையா ஏசையா, கடலினில் நதியும் நிலத்தினில் மழையும் தேடலின் நிறைவினை நாங்கள் கண்டிட உன் பாதம் சரணாகின்றேன், உனில் வாழும் நினைவாகின்றேன், உனை பிரிய உறவாகின்றேன், உனை சேரும் உயிராகின்றேன். உன் பாதம் சரணாகின்றேன். ஏசையா 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 ஏசையா. Thank you, dear students, for that elegant performance. To formally welcome our distinguished guests and well-wishers, I now invite Reverend Father L. Ambrose, correspondent of St. Anthony School and College of Nursing, to deliver the welcome address. அழகான காலை பொழுது, முகம் காட்ட சுட்டரிக்கும் சூரியன். புன்னகையோடு மலரட்டும் இந்த நாள், இனிதே தொடங்கட்டும் இந்த விழா. அன்பால் என்னை படைத்து பண்பால் என்னை வளர்த்து, நின்பால் என்னை ஈர்த்து நின் அழகால் இனிய சான்றோனாய் வளர அருள் கொடுத்த இறைவனையும், அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் பல ஆயிரம் கடந்தாலும் இன்றும் கன்னித்தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் எம் தாய் தமிழாம் அன்னை தமிழையும் வணங்குகின்றேன். சிந்திக்க நேரமில்லை, செயல்படவும் துணிவில்லை. சிறகாய் பறந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் சில நேரம் ஒதுக்கி எங்கள் அழைப்பை ஏற்று ஆக்கமும் ஊக்கமும் அளிக்க பறந்து விரிந்த மனம் கொண்டு பாச பிணைப்பால் எங்கள் நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமை அடைகின்றேன். வாழ்க நம் கல்வி, வளர்க்க நம் சாதனை. வானத்தை நம்பி வேரூன்றி நிற்கும் மனித நேயத்தின் புனித கனவு இன்று முளைக்கிறது. அன்புக்கு அடித்தளமாய், பண்புக்கு பாலமாய்,
அர்ப்பணிப்பிற்கு ஆணிவேராய், வளர்ச்சிக்கு உறுதுணையாய், உழைப்பிற்கு சிறந்த உதாரணமாய், ஒருங்கிணைப்பில் உன்னதராய், தந்தையாய், தோழனாய், ஆசிரியராய், ஆயனாய் எங்களை வழிநடத்தக்கூடியவர் பாசமிகு ஆயர் மேதகு நசரேன் சூசை அவர்கள். அவரது கனவு இன்று நனவாகி செவிலியர் கல்லூரியின் அடுத்த நிலை எட்டி இருக்கிறது. மறை மாவட்டத்தின் வளர்ச்சியில் அதிக அக்கறை கொண்டு அதற்காக உழைத்து வரும் எங்கள் கல்லூரியின் தலைவரும் கோட்டார் மறை மாவட்ட ஆயருமான மேதகு நசரேன் சூசை அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஆசிரியர் குலத்தின் இலக்கணமாகவும் இலக்கியமாகவும் விளங்குபவர், களைப்பை அறியாத காற்றாக செயல்படுபவர். இவர் பேச்சை கேட்டால் கல்லும் கனிந்துருகும், புல்லும் போர் வாளாய் மாறும். பள்ளி ஆசிரியராக மாறி பல மாணவர்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டி, அரசியலில் களம் கண்டு ஏழை எளிய மக்கள் நலனுக்காக உழைத்து வாழ்க்கையை அர்ப்பணித்து வானுயர் வளர்ந்த தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக உயர்ந்து என் கோட்டார் மறை மாவட்டத்திற்கு எல்லா வகையிலும் உதவி செய்து வருபவர், பாசத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய நமது சிறப்பு விருந்தினர் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு எம்எல்ஏ அவர்கள். கோட்டார் மறை மாவட்டத்தின் சார்பாகவும் புனித அந்தோனியார் செவிலியர் கல்லூரி சார்பாக அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். I now invite His Excellency Most Reverend Dr. Nazrin Susai, our Bishop, to honor our esteemed Chief Guest Thiru Appavu, Honorable Speaker, with shawl and memento as a token of our profound respect and heartfelt gratitude. அறிவின் ஊற்றை வழங்கும் வள்ளல், தமிழில் ஆழ்ந்த பற்றுறுதி கொண்டவர், அழியாத செல்வத்திற்கு வழிகாட்டும் ஆசான், திறமையை கண்டுபிடிக்கும் விஞ்ஞானி, பண்பாக பக்குவமாக பதற்றமின்றி செயல்படுபவர் நமது விருந்தினர் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் அவர்கள். பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் அவர்களையும் கோட்டார் மறை மாவட்டம் மற்றும் புனித அந்தோனியார் செவிலியர் கல்லூரியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். I now invite His Excellency Most Reverend Dr. Nazrin Susai, our Bishop, to honor our esteemed guest of honor Professor Constantine Ravindran with shawl and memento as a token of our deepest appreciation. கடின உழைப்பாளர், நாகர்கோவில் மாநகராட்சியின் முதல் மேயர், குமரி மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி பணிகளை முன்னெடுக்கக்கூடியவர், கன்னியாகுமரி மாவட்டத்தை முதன்மை மாவட்டமாக மாற்ற பல முயற்சிகளை எடுத்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் வணக்கத்திற்குரிய மேயர் திரு மகேஷ் அவர்கள். கோட்டார் மறை மாவட்டம் மற்றும் செவிலியர் கல்லூரியின் சார்பாக மிக அன்போடு அவர்களை வரவேற்கின்றோம். I now invite His Excellency Most Reverend Dr. Nazrin Susai, our beloved Bishop, to honor our respected Mayor Thiru Mahesh with shawl and memento as a token of our warm welcome. சிந்தித்தல், செயல்படுதல், வழிகாட்டுதல், ஆலோசனை வழங்குதல், புதிய முயற்சிகளை முன்னெடுத்தல் என்பவற்றிற்கேற்ப பல்வேறு பணிகளை நமது மறை மாவட்ட ஆயரோடு இணைந்து செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மறை மாவட்ட ஆலோசனை குழு அருட்பணியாளர்கள். அவர்களது ஒத்துழைப்பும் செயல் திட்டம் என்று கல்லூரி உருவாகுவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது. ஆலோசனை குழு அருட்பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் இந்நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள், மாற்றத்தின் வாயிலாக புத்துலகம் படைப்பவர்கள், நம்மை முன்னோக்கி வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் மறை மாவட்ட அருட்பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். மக்கள் நலனில் அக்கறை, வேகமான பணி, எல்லா மக்களையும் சென்றடைய வேண்டும் என்ற முனைப்பு என்று தங்கள் பணிகளை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசு துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை நண்பர்கள் அனைவரையும் இந்நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். வளர்கின்ற கல்வி தேனீக்கள் பூந்தோட்டம், வளர்ச்சி பயன் கொடுக்கும் புதிய நட்சத்திரம் செவிலியர் கல்லூரி, கல்வி களஞ்சி விளக்குகளை நெறிப்படுத்த நம்பிக்கையின் ஒளிக்கதிர்கள் நமது ஆசிரியர்கள், பொருளாளர் தந்தை, கல்லூரி முதல்வர், துணை முதல்வர், ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் அனைவரையும் இரு கரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றோம். நாங்கள் நடக்கும் ஒவ்வொரு பயணத்திலும் நீங்கள் தான் எங்கள் உந்து சக்தி. உங்கள் ஆதரவை தேடாத கல்வி வளர்ச்சி என்பது பெருங்கற்பனையே.
அத்தகைய சிறப்பு மிக்கவர்கள் மறை மாவட்ட அருட்பணி பேரவையினர், வட்டார அருட்பணி பேரவையினர், பங்கு அருட்பணி பேரவை நிர்வாகிகள், மறை மாவட்ட பங்கு மக்கள், இப்பகுதியை சுற்றி வாழக்கூடிய பல்சமய தலைவர்கள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள், இந்த விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு பாசத்தோடும் வரவேற்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி. Thank you, Father, for your warm words of welcome and for your visionary leadership. Let us now light the ceremonial lamp, symbolizing knowledge, hope, and the divine presence. மேன்மை பொருந்திய மனிதரின் பெயர் தலைமுறைக்கும் செழித்தோங்குகிறது என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் நமக்கு உறுதுணையாக இருந்து அருட்பணியில் மட்டுமல்லாமல் கல்வி பணியிலும் சிறப்பாக பணியாற்றி வரும் நமது மேதகு ஆயர் நசரேன் சூசை அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறோம். இளையோரின் வாழ்வுக்கு வழிகாட்டியாக ஆசானாக இருந்து ஏழை எளிய மக்களின் நலனுக்காக உழைத்து உயர்ந்த நம் தமிழக சட்டப்பேரவை தலைவர் திரு அப்பாவு எம்எல்ஏ அவர்களை ஒளியேற்ற பாசமாக அழைக்கிறோம். காட்சிக்கு எளியவராய், பேச்சிலே பண்பாளராய், கல்வி வளர்ச்சி பணியில் துடிப்புடன் செயலாற்றும் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் அவர்களை ஒளியேற்ற ஆவலாய் அழைக்கிறோம். குமரி மாவட்டத்தின் பல்வேறு வளர்ச்சி பணிகளும் முன்னெடுத்து நமது மாவட்டத்தை முதன்மை மாவட்டமாக மாற்ற பல முயற்சிகளை எடுத்து வரும் மேயர் திரு மகேஷ் அவர்களை ஒளியேற்ற பண்பாய் அழைக்கிறோம். மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டு We are deeply honored to invite His Lordship, Most Reverend Dr. Nazrin Susai, Chairman and Bishop of Hottar, to bless the foundation stone of our college. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. எங்கள் விண்ணக தந்தையே, நலன்களையெல்லாம் தருபவர் நீரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் எங்களுக்கு இறங்கி உமது தூண்டுதலினால் நாங்கள் சரியானவற்றை கண்டறிந்து அவற்றை உமது பராமரிப்பினால் நிறைவேற்றுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறை வாக்கை இப்பொழுது வாசிக்க கேட்போம். யோவான் நற்செய்தியிலிருந்து வாசகம், 4ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகள். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரம் வலிமையாய் செயலாற்றியது. புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன.
ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரல் தனிலே என்றும் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகுக்கு அவர் நீதி வழங்க வருகின்றார், நீதியோடு அவர் ஆண்டிடுவார். மக்களினங்களை நேர்மையோடு ஆட்சி செய்வார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். லூக்கா நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைத்தையும் அறிந்து ஆளும் ஆதியே, ஞானமே உருவாகி அன்பின் வழியாக போதிக்கும் உத்தம ஆசிரியராக உம் திருமகனை உலகிற்கு தந்தருளினீர். அவரை பின்பற்றி எங்கள் செவிலியர் கல்லூரியின் ஆசிரியர்கள் தங்கள் வாழ்க்கையின் முன்மாதிரியாலும் போதக திறமையாலும் மாணவரின் நலனையே கருதும் அன்பார்வத்தாலும் என்றும் நல்லாசிரியர்களாக திகழ வேண்டுமென்று ஆண்டவரே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் வானக தந்தையே, உம் திருமகன் இவ்வுலகில் சிறுவனாக இருந்தபோது ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து நற்பண்புகளுக்கெல்லாம் முன்மாதிரியாக விளங்க திருவுளமானீர். எங்கள் கல்லூரியில் பயிலும் மாணவியர்கள் அனைவரும் அவரை பின்பற்றி உள்ளத்திலும் உடலிலும் முழு வளர்ச்சி அடைய வேண்டுமென்று ஆண்டவரே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலாகிய கடவுளே, இந்த கல்வி நிறுவனம் புனித அந்தோணியாரின் பாதுகாவலில் இருப்பதற்கு நீர் திருவுளமானீர். எம் பாதுகாவலரின் பரிந்துரையால் இடர்கள் அனைத்திலுமிருந்து விடுபட்டு சிறப்புடன் செயல்பட்டு நல்ல புகழுடன் விளங்க வேண்டுமென்று ஆண்டவரே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு இறைவாம், இந்த கல்லூரிக்காக நாங்கள் புதிதாக இந்த கட்டடத்தை அமைப்பதற்காக நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில்
உமது உடனிருப்பும் தோழமையும் இருந்து நாங்கள் இதனை சிறப்பாக செய்து முடிக்க அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவரும் இணைந்து நம் ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த இறைவேண்டலை மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. அன்பு ஆண்டவரை, இந்த நாளில் நாங்கள் உம்முடைய திருமகனே சூடிய தோற்ற மாற்ற விழாவை கொண்டாடுகின்றோம். எமக்கன் அவரத்தைந்து அவர் வழியாக இந்த உலகத்திற்கு நல்வழியை கற்றுத்தந்து மீட்பினையும் அருளி இருக்கின்றீர். அவருடைய பணியை நாங்கள் தொடர்ந்து ஆற்றுகின்றோம் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு இந்த நாளிலே எம்முடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய வருங்காலத்திற்காக, இந்த திரு அவைக்காக, இந்த சமூகத்திற்காக என இந்த செவிலியர் கல்லூரியை அடிக்கல் நாட்டி தொடங்கி இருக்கிறோம். உம்முடைய அருள் உதவியும் ஆசியும் உடனிருப்பும் என்றும் எங்களோடு இருப்பதாக. இதனால் நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சியிலும் நீர் உடன் வரவும், இந்த முயற்சிகளிலெல்லாம் உம்மை நாங்கள் கண்டுகொள்ளவும், உம்மை புகழவும், மேலாக இந்த திட்டமானது, இந்த கல்லூரியானது எம்முடைய மாணாக்கருக்கு சிறந்த விதத்தில் பயனளிக்கவும், அதனால் அவர்கள் குடும்பங்களும் அவருடைய வாழும் சமூகமும் மானுடநேயம் கொண்ட எல்லா மக்களோடும் இணைந்து வாழ பக்குவத்தை அவர்களுக்கு அருள்வதாக. உம்முடைய ஆசி எங்களுக்கு அளித்தருளும். இதனால் இங்கு உருவாகின இந்த கல்லூரியானது இங்கு பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்களும் மாணாக்கரும் தாழ்ச்சியும் பொறுமையும் சகோதர அன்பும் தூய்மையும் அர்ப்பணிப்பும் போன்றிய நற்குணங்களில் சிறந்து உமக்கும் இச்சமூகத்திற்கும் என்றும் சிறந்த நன்மக்களாக வாழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். We now invite Most Reverend Dr. Nazrin Susai, our Bishop and Chairman, to deliver the Chairman's address. ஆனால் உள்ளத்தில் மிகுதியாகவே எனக்கு நன்றி உணர்வு இருக்கிறது. அதை மட்டும்தான் நான் மறை மாவட்டம் சார்பாக வெளிப்படுத்த விரும்புகிறேன். நான் சொன்னது போல கடவுளிடம் வேண்டினோம், அவர் அருளினார். ஆனால் அவர் பலர் வழியாக அருளி இருக்கிறார். இந்த அருமையான கல்லூரிக்கான அனுமதியும் கூட பலருடைய முயற்சி. இதன் பின்னே நாங்கள் எடுத்தது ஒரு அடிதான். ஆனால் 1000 அடிகளை எடுத்து வைத்தவர்கள் இங்கே நம் முன்னே இருக்கிறார்கள். இன்னும் சிலர் இருக்கலாம் உடனிருந்தவர்கள். அதில் முதன்மையானவர் நம்முடைய மிகவும் மிகவும் அன்பிற்கினிய அல்லது மதிப்புக்குரிய அண்ணன் என்று சொன்னால் தகும் என்ற நிலையில் நம்முடைய மாண்புக்குரிய சட்டப்பேரவையுடைய தலைவர் அவர்கள்தான் எல்லா சூழலிலும் எப்பொழுதெல்லாம் தயங்கி நின்றேனோ, முன்னோக்கி செல்ல முடியுமா என்ற ஒரு கலக்கம் இருந்ததோ, அல்லது சில வேளைகளில் அச்சம் கூட இருந்தது உண்டு எனக்கு, எவ்வாறு செல்ல போகிறோம். ஆனால் சொல்லும் போதெல்லாம் துணிச்சலோடு முன்னோக்கி செல்லுங்கள் என்ற உறுதியையும், அதைவிட மேலாக உடனடியாக அதனை செய்வதற்கான எல்லாவற்றையும் அவர்களை பொறுப்பில் எடுத்துக்கொண்டார்கள். ஒரு தொலைபேசி, அவ்வளவுதான். ஆனால் அதனை உயர்வாகவே அல்லது மகிழ்வாகவே ஏற்றுக்கொண்டு தன்னுடைய எந்த சிரமங்களையும் பாராமல், என்னுடைய மனதில் பல காரியங்கள் உள்ளோடி கொண்டிருக்கின்றன, இருந்தாலும் உடனடியாக நம்முடைய அருள் பணியாளர்களை வர சொல்லி அந்த காரியத்தை கச்சிதமாக மிகவும் அருமையாக அவள் முடித்திருந்தார்கள்.
வார்த்தையில் வடிக்க இயலாத நன்றி உணர்வு என்னுடைய உள்ளத்தில் மிகுதியாகவே நிரம்பி வழிகின்றது. அதை நான் உணர்கின்றேன். ஒரு முறை மட்டுமல்ல, ஓரிரு முறைகள் மட்டுமல்ல, பல முறையும் நான் கேட்கின்ற பொழுது எல்லாவற்றிலும் தயங்காமல் என் இறுதியாக இந்த இடத்தில் நாம் வருவதற்கான அந்த அனுமதியை கோருகின்ற பொழுது நான் இருந்த இடம் ஆஸ்திரேலியா. அங்கிருந்து நான் ஒரு தொலைபேசினேன், அவ்வளவுதான். உடனடியாக வரச் சொல்லுங்கள் என்றார்கள். நம்முடைய அருள் பணியாளர் சென்றார்கள். அவர்கள் உடனே செய்வதை செய்தார்கள். அவள் திரும்பும் முன்னே அதனுடைய ஆணை நம்முடைய கரத்தில் கிடைக்கும் அளவிற்கு உடனடியாக எல்லா காரியத்தையும் அவள் செய்து தந்தார்கள். ஒருவேளை இந்த கண்டடம் உயர்ந்து நிற்கின்ற பொழுது எங்களுடைய பெயரை தாங்கி நிற்கலாம். ஆனால் பெருமை என்பது நான் நினைக்கின்றேன் தனிப்பட்ட விதத்தில் அவரையே சாரும். இதுதான் அவருக்கும் நம்முடைய மறை மாவட்டத்திற்குமான தொடர்பு என நினைக்கிறேன். இந்த ஒரு கல்லூரிக்கு என்று மட்டுமல்ல, ஒருவேளை உங்கள் அனைவருக்கும் தெரியலாம், நம்முடைய மறை மாவட்டத்தின் பல பள்ளிகளுக்கு அனுமதி வேண்டி கேட்கின்ற பொழுது அல்லது கல்லூரி, கல்வியியல் கல்லூரி என எதற்கு என்றாலும் உடனடியாக முன்வந்து உதவக்கூடியவர்கள் அவர்கள், எவ்விதமான தயக்கமும் இல்லாமல். அதுதான் அது எந்த ஆயர்கள் இங்கு இருந்தார்கள் என்றில்லாது எல்லா ஆயர்களுக்கும் கேட்கின்ற பொழுதெல்லாம் உடனடியாக, அல்லது கடந்த சிறுபான்மையினருக்கு, அதையும் கடந்து சகோதர சமயத்தவருக்கு, யாருக்கு என்றாலும் கேட்கின்றவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவியை உடனடியாக செய்வது அவர்களுடைய வழக்கம். ஒருவேளை அது கல்வி புலம் சார்ந்து இருப்பதனால் இருக்குமோ என்று நான் எண்ணுகிறேன். கல்வி நிலையங்கள் என்றால் உடனடியாக அவர்கள் உதவுகிறார்கள் முழுமையாக. இயன்றது மட்டுமல்ல, அதையும் கடந்த நிலையிலும் கூட. எனவே சொல்லிக்கொண்டே செல்லலாம். இந்நேரத்தில் எம்முடைய மறை மாவட்டத்தின் சார்பாக எங்களுடைய உளமார்ந்த நல்வாழ்த்துக்களையும் அதைவிட மேலாக என்றும் எங்களுடைய நன்றியையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்முடைய நன்றிக்குரியவர்கள் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். இன்றைய நாளில் இதற்காகவே சென்னையிலிருந்து பிரயத்தனம் எடுத்து பயணம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த கல்லூரிக்கான இந்த முயற்சியில் ஒரு அடிமட்ட நிலையிலிருந்து எங்களோடு உழைத்தவர் என்று சொல்லலாம். சில வேளைகளில் நம்முடைய கோப்புகள் முன்னோக்கி செல்லாது தேங்கி நிற்கின்ற வேளையில் எவ்விதமான சுணக்கமும் இல்லாமல் உடனடியாக தலைமைச் செயலகத்தை தொடர்பு கொண்டு செய்வதற்கான எல்லாவற்றையும் உடனடியாக செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியவர்கள். அவருடைய உயர் நிலையில் இருந்தாலும் கூட அதை பற்றி கவலை கொள்ளாது நம்முடைய அருள் பணியாளர்கள் அழைக்கும் பொழுது எல்லாம் அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்தவர்கள் திருமிகு பேராசிரியர் ரவீந்திரன், கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். இன்றைய நாளில் அவர்கள் வருகை தந்திருப்பது நம்முடைய மறை மாவட்டத்திற்கு மகிழ்ச்சி, அதை மேலாக பெருமை. எனவே வரவேற்கின்ற இந்நேரத்திலேயே கூட நான் அவர்களுக்கும் உளமார்ந்த நன்றியை இனிதே உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். அவருடைய வருகை இனி வருகின்ற நாட்களிலும் இருக்க வேண்டும் என அன்போடு ஆசிக்கின்றேன். மூன்றாவதாக நம்முடைய எளிய தோழமைக்குரியவர்கள், வணக்கத்துக்குரிய மாநகராட்சி தந்தை மகேஷ் அவர்கள். நாங்கள் இருவருமே அதிக நேரம் அமர்ந்து பேசுகின்ற ஒரு பண்பினை கொண்டவர்கள். சில வேளைகளில் எது என்றாலும் உடனே உரையாடுவார். நம்முடைய தேவை என்றால் உடனடியாக நானும் தெரிவிப்பேன். சில நேரங்களில் நான் முரண்பட்டிருக்கிறேன். சில வேளைகளில் இது செய்ய வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறேன். சிலவை மிக அற்புதமாக நம்முடைய நகராட்சியில் நடப்பதை கண்டு வியந்திருக்கிறேன். இது முன்பே ஒரு மாநகராட்சி தந்தையை நான் கண்டதில்லை. இது முதன்முறையாக இருப்பதனால் சென்னையில் பல ஆண்டுகள் இருந்திருந்தாலும் அப்பொழுது மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அவர்கள் இருந்தார்கள். திறமையாக செய்திருந்தாங்க, பார்த்து வியந்திருக்கிறோம். இங்கும் அவர் அவ்வாறு தான் எல்லா இடங்களுக்கும் ஓடி சென்று இடங்களை பார்வையிட்டு திட்டமிட்டு செயல்படுத்துவது என்பது மிக அருமையான பாதையை வகுத்து செல்கிறார்கள். வருகின்றவர்கள், இனி வருகின்ற வணக்கத்துக்குரிய மாநகராட்சி தந்தையர்கள் இவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பதனை அவர் தொடக்க அந்த நிலையிலேயே நல்ல பாதையை வகுத்து முன்னோக்கி கொண்டு செல்கிறார் என்பதில் வெகுவான ஆனந்தமும் மகிழ்ச்சியும். இந்த நாளில் அவர்கள் வருகை தந்திருப்பது நமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. இப்பொழுது அல்ல, நம்முடைய மறை மாவட்டத்தின் என் நிகழ்ச்சி என்றாலும் கேட்டவுடன் வருவதும் பாராட்டுவதும் நம்மோடு இருப்பதும் அவருடைய ஒரு பண்பாகவே இருந்திருக்கிறது. எனவே அவர்களுக்கும் உளமகிழ்வான நன்றியை தெரிவிக்கிறேன். சொல்லப்போனால் அவர் என்னிடம் சொன்னார், மிக்க நன்றி இந்த இடத்தில் வருவதற்கு. ஏனென்றால் என்னுடைய பிறந்த ஊர் இங்கு. எனவே
அந்த இடத்தில் இது வருவது என்பது மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு அளிக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இங்கு பயில்வதற்கு வாய்ப்பாகும் என சொன்னார். கண்டிப்பாக எங்களுக்கு மகிழ்வு. இன்னும் 2 ஊர்களை தாண்டினால் அவருடைய சொந்த ஊர் கல்லடி விளை. எனவே இந்த இடத்தில் வருவது என்பதை மிக மகிழ்ச்சியாக அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அத்தோடு நம்முடைய கல்லூரியுடைய முதல்வர் திருமதி மேரி வயோலா அவர்களுக்கு நன்றி. நான் பிறகு நன்றி சொல்வார்கள். இருந்தாலும் உங்களை எல்லாம் நெறிப்படுத்தி கல்வியில் முன்னோக்கி செல்வதற்கு பெரிதும் உதவுகின்றவர்கள். இந்த கட்டடம் அல்லது கல்லூரி கட்டடத்திற்காக மிகச்சிறப்பான ஒரு வடிவமைப்பை தந்தவர். ஏனென்றால் மருத்துவத்தில் அதிகமாக கவனிக்கப்படுவது நம்முடைய இதயம். எனவே இதனுடைய வடிவமே இதயமாகத்தான் இருக்கும். இந்த கல்லூரியுடைய வடிவமே இதயம். அதனை கருத்தில் கொண்டு மிக அருமையான ஒரு வடிவத்தை நமக்கு தந்திருக்கின்றவர் திருமிகு அலெக்ஸ் அவர்கள். இங்கே இருப்பார் நினைக்கிறேன், வெயிலாக இருந்தாலும் போயிருக்க மாட்டார். ரொம்ப நன்றி அலெக்ஸ், நீங்கள் தந்த அருமையான அந்த வடிவமைப்பு எல்லாரையும் கண்டிப்பாக கவரும் என நான் நினைக்கின்றேன். மிக்க நன்றி. உங்களோடு இணைந்து உழைத்த திருவாளர் அசோக்குமார் இன்னும் மற்றும் நண்பர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் ஒருவேளை மேலாக நான் சொல்ல வேண்டியிருக்கும் இதனுடைய பொறியியலாளர்கள், எப்பொழுதும் எங்களோடு பயணிக்கின்றவர்கள். எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் சிறிதோ பெரிதோ எங்களுடைய துயரங்களிலும் பங்கேற்கின்ற நம்முடைய பொறியியலாளர்கள், LS கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், திருவாளர் லாரன்ஸ், திருவாளர் சிபு. சிறிய விடயம் என்றாலும் கேட்டாலும் உடனடியாக வந்து நிற்பார்கள். பெரிய விடயங்களிலும் மிக அற்புதமாக செய்து தருவார்கள் மறை மாவட்டத்திற்கு. எனவே இந்நேரமும் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். எங்கோ நிற்கிறீங்க 2 பேரும். எனவே உங்களுக்கும் நன்றி. அதிக நேரம் பிடித்து விட்டது என நான் நினைக்கிறேன். இறுதியாக ஒன்று, நாம் இந்த இடத்தில் உருவாக்குவது என்பது வெறுமனை கல்லூரி மட்டுமல்ல, இந்த இதயம் மட்டுமல்ல. இதற்கு எதிர்ப்புறமாக ஒருவேளை 1 மாதத்திலேயே நாம் நம்முடைய மாணவியர் அல்லது மாணாக்கருடைய விடுதியையும் ஆரம்பிப்போம் என்பது உறுதி. அங்கு ஒருவேளை கடவுளை விரும்பினால் சற்று காலம் கடந்தால் ஓரிரு ஆண்டுகளிலோ சில ஆண்டுகளிலோ நம்மால் இயலுமாயின் இங்கேயே சிறந்த ஒரு மருத்துவமனையும் வருகின்ற பொழுதுதான் இது அதனுடைய நிறைவை எட்டும். இதுதான் எங்களுடைய ஒரு சிறிய கனவாக அல்லது திட்டமாக இருக்கிறது. அதை கருத்தரிக்க உதவியவர் கடவுள். அதன் பின்னே கடவுளர்களாக சிறிய அளவில் எங்களுக்கு இருக்கின்றவர்கள் இவர்கள். எப்படி என்றாலும் அவர்கள் எங்களுக்கு உதவுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அத்தகைய ஒன்றை நோக்கிதான் இந்த தமிழ்நாடு முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வெறுமனை பிறர் சொல்லுவது போல விளம்பரங்களை நாடி அல்ல, அதை கடந்து மக்களை தேடி செல்லுகின்ற ஒரு நல்ல அரசினை நாம் பெற்றிருக்கிறோம். சில நெளிவு சுழிவுகள் வீழ்ச்சிகள் இருக்கலாம், ஆனால் அதனுடைய முன்னோக்கிய பார்வை அவர்களுக்கு கொடுத்த புத்தகத்தை போல ஒரு மாபெரும் தமிழ் கனவு. அதை கண்டவர் அண்ணா. வாய்ப்பிருந்தவர்கள் அதை வாசிக்கலாம். நான் வாசித்ததனால் அதை எல்லாருக்கும் தர சொல்லியிருந்தேன். சமஸ் அவர்கள் தொகுத்திருந்தார்கள். அன்றைய நாளில் தி இந்து தமிழ் திசை தமிழ் இதழில் அதன் அடிப்படையில் இந்த புத்தகம் நானே பலருக்கு அதை கொடுத்திருக்கிறேன். என்றால் அத்தகைய ஒரு மாபெரும் தமிழ் கனவை கொண்டிருந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அந்த கனவு அங்கு முழுமையாக வெளிப்படுகின்ற பொழுது நான் வாசிக்கின்ற பொழுது அசந்து நிற்பேன், வியந்து நிற்பேன். இவ்வளவு ஒரு சிறந்த ஆளுமை நான் கண்டதில்லை. அப்பொழுது நான் சிறு வயதாக இருந்திருக்கும், 5 வயது இருந்திருப்பேன் என நினைக்கிறேன். ஆனால் அவரை கேள்விப்படுகின்ற பொழுது, ஆழ்ந்து வாசிக்கின்ற பொழுது, ஒருவேளை இன்று உலகத்தின் சிறந்த நாடுகளாக கணிக்கப்படுகின்ற நாடுகளை கடந்து ஒருவேளை இந்த தமிழ்நாடு சென்று கொண்டிருந்திருக்கும் என நம்புகிறேன். அந்த கனவை விதைத்தவர் அவர். முன்னோக்கி எடுத்துச் செல்கிறவர் நம்முடைய முதல்வர். இன்னும் செல்ல வேண்டும். எனவே அந்த ஒரு கனவினை நாமும் சுமந்து செல்வோம். இந்த இடத்தில் இதுதான் நம்முடைய திட்டமாக, எளிய திட்டமாக இருக்கிறது. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எம்முடைய பிள்ளைகள் வாழ்வு, வருங்கால தலைமுறையினரும் இதனால் பயன்பெறுவார்கள். அவருடைய வாழ்வும் வளம் பெறும். மீண்டும் ஒரு முறை இந்த நாளில் இங்கு வந்தமைக்கு நன்றி வருந்துகிறேன். மீண்டும் வெயில், ஆனால் அதை கடந்து அன்பு உயரியது. அனைவருக்கும் நன்றி. Thank you, Your Excellency, for your unwavering support and inspiring words. I now invite Mayor Mahesh. புனித அந்தோனியார் செவிலியர் கல்லூரி அடிக்கல் நாட்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்று ஆசியுரை வழங்கிய
கோட்டார் மறைமாவட்ட ஆயர் 18/6/2025 அன்று என்னுடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் மருத்துவமனைக்கே வருகை தந்து பிரார்த்தனை செய்து மறுபிறவி எடுக்க வைத்த மரியாதைக்குரிய ஆயர் நஸ்ரேன் சூசை அவர்களே, இந்த அடிக்கல்லை நாட்டி இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற குரலுக்கு ஏற்ப மரியாதைக்குரிய ஆயர் அவர்கள் நம்முடைய சட்டப்பேரவை தலைவரை வைத்து இந்த அடிக்கல்லை நாட்ட வேண்டுமென்று இந்த கல்லூரிக்கு ஒரு ஆசிரியரை தேர்வு செய்து ஆசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கி சட்டமன்றத்திலும் ஆசிரியராக இருக்கின்ற மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் எனதருமை அண்ணன் அப்பாவு அவர்களே, எனக்கு அடுத்தபடியாக வாழ்த்துரை வழங்குவதற்காக வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் பேராசிரியர் கழகத்தின் பேச்சாளர் கான்ஸ்டைன் ரவீந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற அருள் தந்தைகளே, இந்த கல்லூரியுடைய முதல்வர் உட்பட ஆசிரியர் பெருமக்களே, எங்களோடு வருகை தந்திருக்கின்ற அருமை சகோதரர்கள் லிவிங்ஸ்டன், பிரதாப் சிங், பால்தங்கம், அகஸ்தீசன், சரவணன், ஜெயவிக்ரமன், குணசேகரன், ஜெயகிருஷ்ணன், மிலன், ராஜேஷ், ரத்னமணி, சகாதேவ பிரபு, பாரத், ராஜகோபால், சிவநேசன், சந்திரன், நாகராஜன், மோகன், ஜேக்கப், பிரிட்டோ உட்பட நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற செவிலியர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே பெருமையாக இருக்கிறது. புத்தளம் பேரூராட்சிக்கு உட்பட்ட நம்முடைய ஆயர் அவர்கள் சொன்னது போன்று கல்லடி விளை ஊர் என்ற இந்த ஊரில் பிறந்து இன்று நாகர்கோயில் மாநகராட்சியின் முதல் மேயராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 4/3/2022 என்னை தேர்ந்தெடுத்தார்கள். உண்மையிலே இந்த பேரூராட்சிக்கு ஒரு பெருமை. ஏனென்று சொன்னால் இந்த பேரூராட்சியில் இருப்பது புத்தளத்திலே இருக்கின்ற LMBC ஹையர் செகண்டரி ஸ்கூல். பேரூராட்சிக்கு ஒரு லேண்ட்மார்க் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது புத்தளம் LMBC மேல்நிலைப்பள்ளி. இன்று இந்த கல்லூரி இங்கே வருகின்றது. 5 ஊர்களை இணைக்கின்ற ஒரு கல்லூரி. தெற்கே இங்கு இருப்பதற்கு வடக்கே பார்த்தால் தெற்கு பணிக்கன் குடியிருப்பு, கிழக்கே பார்த்தால் தெற்கு தெரிவிளை, தெற்கே பார்த்தால் உசரவிளை மாலையணிந்தான் குடியிருப்பு. இவர்களுக்கெல்லாம் ஒரு லேண்ட்மார்க்காக வருகின்ற காலங்கள் கண்டிப்பாக சொல்வார்கள். புனித அந்தோனியார் செவிலியர் கல்லூரி இருக்கிறது. அந்த கல்லூரிக்கு வடக்கு பக்கமாக, தெற்கு பக்கமாக, மேற்கு பக்கமாக, கிழக்கு பக்கமாக இருக்கின்ற ஊர்தான் என் ஊர் என்று சொல்வார்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், என்னுடைய எண்ணத்தையும் மரியாதைக்குரிய ஆயர் அவர்கள் இங்கே சுட்டி காட்டினார்கள். மருத்துவமனை இந்த பேரூராட்சிக்கு உட்பட்ட இதே இடத்தில் மருத்துவமனையை மரியாதைக்குரிய ஆயருடைய ஆசியோடு, இறைவனுடைய ஆசியோடு இங்கு மருத்துவமனை வர வேண்டும். அதற்கு உரிய அத்தனையும் நீங்கள் நினைத்தால் செய்ய முடியும். அண்ணன் அப்பாவு அவர்களை, சபாநாயகர் அவர்களை இங்கே வரவழைத்திருக்கிறீர்கள். உண்மையிலே அத்தனை உதவிகளையும் செய்வார். இங்கு மருத்துவக் கல்லூரி வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கும் உங்கள் ஆசியோடு நம்முடைய அண்ணன் அப்பாவு அவர்கள் முயற்சி என்று எனக்கு தெரியும். எங்கள் ஊரில் கல்லடி விளை யாருக்கும் தெரியாது. இப்போ மேயராக இருக்கின்ற காரணத்தினால மேயருடைய ஊர் கல்லடி விளை. ஆனால் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன், இந்த கோட்டார் மறை மாவட்டத்தில் உள்ள அந்த பெருமையை சொல்லிக் கொள்கிறேன். எங்கள் ஊரில் ஒரு ஸ்கூல் வந்திருக்கு,
லிட்டில் சாம்பியன். லிட்டில் சாம்பியன் ஒரு ஸ்கூல் இருக்கு, நல்ல வளர்ச்சி அடைந்து வந்து கொண்டிருக்கிறது. கோட்டார் நம்முடைய மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் ஒரு ஸ்கூலை நடத்தினால், ஒரு கல்லூரியை நடத்தினால் அது வீழ்ந்ததாக சரித்திரம் இல்லை, வாழ்ந்ததாகத்தான் சரித்திரம் இருந்து கொண்டிருக்கிறது. உண்மைதான். ஸ்கூலுக்கு இப்போ எங்க பார்த்தாலும் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த மாவட்டத்தில் பொறியியல் கல்லூரி அதிகமாக இருக்கிறது. ஆனால் சுங்காங்கடையிலே இருக்கின்ற பொறியியல் கல்லூரிக்கு சேர்வதற்கு முடியாது. அதற்கு ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும் முடியாது. நடத்துவது கோட்டார் மறை மாவட்டம். புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. கான்வென்ட் ஸ்கூல் இருக்கு, எத்தனையோ தனியார் பள்ளிகள் இருக்கிறது. கான்வென்ட் மேல்நிலை பள்ளி, நம்முடைய சகோதரிகளுக்கு மாணவியர்களுக்கு கான்வென்ட், அங்கே ஈஸியாக ஒன்றும் எடுக்க முடியாது, சீட்டு கிடைக்காது. கார்மல் ஸ்கூல் இருக்கு, கிடைக்காது. ஏனென்றால் அதை நடத்துகின்றவர்கள் பங்கு தந்தைகள். ஆயரின் கீழே பங்கு தந்தைகள் ஒழுக்கமாக நன்னடத்தையோடு மாணவர்களுடைய வாழ்வுக்கு வளர்ச்சி பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த கல்லூரி வளர்ச்சி அடையும். வளர்ச்சி அடைவது மட்டுமல்ல, மருத்துவமனையும் இங்கு உருவாகும். இதே மேடையில் எப்படி வாழ்த்துகிறோமோ அதுபோன்று மருத்துவமனை உருவாகின்ற போதும் வாழ்த்துவோம், வாழ்த்த வருவோம். வாழ்த்துக்கள். We are grateful for your kind encouragement, sir. I now invite our guest of honor, Professor Constantine Ravindran, to share his thoughts with us. எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற புனித அந்தோனியார் நர்சிங் கல்லூரியினுடைய ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லேயிங் செரிமனியினுடைய தலைவராக இந்த கல்லூரியை மட்டுமல்ல, ஏற்கனவே கல்வித்துறையில் சிறந்து வழங்குகிற கன்னியாகுமரியில் இன்னும் மாணவ செல்வங்கள் முன்னேற வேண்டும் என்கிற கனவோடு இந்த மாணவ செல்வங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்கிற மாபெரும் கனவோடு உழைத்து கொண்டிருக்கிற மேதகு ஆயர் ஐயா நஸ்ரீன் சூசை அவர்களே, இந்த கல்லூரி இங்கு வருவதற்கு காரணமாக அது மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையில் எனக்கு ஆசிரியராக பள்ளியிலும் கல்லூரியிலும் மட்டுமல்ல அரசியல் வாழ்விலும் எனக்கு ஆசிரியராக, ஏன் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டின் தலைவிதியையே எழுதி கொண்டிருக்கிற சட்டமன்றத்திற்கே ஆசிரியராக இருக்கிற நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல பேரறிஞர் அண்ணா கற்றுத்தந்த கண்ணியமும் தலைவர் கலைஞர் கற்றுத்தந்த கட்டுப்பாட்டோடும் இந்த சட்டமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிற கண்ணியமிக்க ஆசிரியர் என்று மாண்புமிகு முதலமைச்சரால் புகழப்பட்ட என் ஆருயிர் அண்ணன் அப்பாவு அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி இடம் சார்ந்திருக்கிற, தந்திருப்பது உரையல்ல உறுதி, சொல்லிவிடுவது எளிதல்ல அண்ணன் மாநகர தந்தைக்கு சொல்லுகிறேன். சொந்த ஊர் என்கிற காரணத்தினால் தானாக எழுந்து வந்த உணர்ச்சியினால் நீங்கள் கொடுத்து விட்ட வார்த்தைகளை எங்கள் மக்கள் மறந்துவிட மாட்டார்கள். எனவே மிக விரைவில் நீங்கள் மருத்துவக் கல்லூரியை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். அதோடு எங்களை வரவேற்று சீரிழமை திறமுயர்ந்து செயல்மறந்து வாழ்த்துகிறோம் என்று தமிழை சீரிழமையாக இருக்கிறது என்பதை நிரூபிக்கும் வண்ணம் அழகு தமிழில் எங்களை வரவேற்று இடம் சார்ந்திருக்கிற தாளாளர் சங்கைக்குரிய தந்தை அம்புரோஸ் அவர்களே, பொருளாளர் அவர்களே, கிளாட்சன் அவர்களே, கல்லூரியினுடைய முதல்வர் மேரி வயோலா அவர்களே, எங்களோடு வந்து அமர்ந்திருக்கிற கழகத்தின் உடன்பிறப்புகளே, பெரியோர்களே, ஆசிரிய பெருமக்களே, என் வாழ்நாளெல்லாம் நான் பெற்றெடுத்த பிள்ளைகளைப் போல் நேசிக்கின்ற எனது அருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களை பார்க்கிற போதெல்லாம் பேச வேண்டும் என்ற ஆசை வரும். ஆனால் கல்லூரியில் கூட
எனக்கு ஒதுக்கப்பட்ட 1 மணி நேரம், அந்த நேரம் முழுவதும் நான் பாடம் எடுப்பதில்லை. 50 மணித்துளிகள் பாடம் எடுத்து விட்டால் 10 மணித்துளிகள் என் மாணவர்களோடு சமூகத்தை, சமுதாயத்தை, ஒழுக்கத்தை, அவர்களின் கனவுகளை பேசி பழக்கப்பட்டவன். ஆனால் 9:30 மணிக்கு நாங்கள் வருகிறோம் என்று சொன்னால் உங்களை 9 மணிக்கே அழைத்து வந்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏறத்தாழ 2.5 மணி நேரம் நீங்கள் உட்கார்ந்திருப்பது உங்களுக்கு பொறுமையாக இருக்கலாம், என்னால் பொறுத்து கொள்ள இயலவில்லை ஒரு பேராசிரியர் என்கிற முறையில். எனவே என் மாணவ செல்வங்களே, நான் பேச நினைத்தது நிறையத்தான். ஆனால் அடிக்கிற வெயிலில் அண்டலர்ந்த மலர்களை போல் இருக்கிற என் பிள்ளைகள் வாடிவிடக் கூடாது என்கிற காரணத்தினால் 2 மணித்துளிகளில் என் வாழ்த்துரையை முடிக்கிறேன். இந்த உலகத்தில் எத்தனையோ சேவைகள் இருக்கிறது. இறை சேவை, மனித சேவை, போர் சேவை, மென்பொருள் சேவை என்று எந்த சேவையும் எட்டி பார்க்க முடியாத ஒரு உன்னதமான சேவை எது என்று கேட்டால் செவிலியர் சேவைதான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் மற்ற சேவைகள் செய்கிறவர்கள் எல்லோரும் அந்த சேவையை செய்கிறவர்கள் கட்டளையிடுவார்கள். இப்பொழுது உதாரணத்திற்கு இறை தூதர் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் பங்கு தந்தை இடுகிற கட்டளை அல்லது மேதக ஆயர் இடுகிற கட்டளை, அவர்கள் கட்டளை இடுகிற இடத்தில் இருப்பார்கள். ஆனால் செவிலியர் செல்லங்கள் மட்டும்தான் மற்றவர்கள் இடுகிற கட்டளையை ஏற்றுக்கொண்டு அந்த நோயாளிகளை காக்கின்ற ஒரு தாயுள்ளம் யாருக்கு உண்டு என்று கேட்டால் என் செவிலியர் சகோதரிகளுக்கு தான் உண்டு. அந்த இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அந்த இடத்திற்கு நாங்கள் இன்றைக்கு இந்த விழாவை துவக்கி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் இதன் பின்னால் அண்ணன் அப்பாவினுடைய உழைப்பு அதிகமானது என்பது தனிப்பட்ட முறையில் எனக்கும் தெரியும். ஆனால் அந்த உழைப்பு இருந்த போதும் அதை ஆசீர்வதித்த மிகப்பெரிய உன்னதமான இடம் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற தனி மனிதனுக்கு உண்டு என்பதையும் நிரூபித்து, எது வந்த போதும் இறைப்பணி செய்வதை விட செவிலியர் பணி உயர்ந்தது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு என் மாணவ செல்வங்கள் முன்னேற வேண்டும். இந்த கல்லூரி இன்னும் பலவாக விரிவடைந்து நாளடைவில் ஒரு பல்கலைக்கழகமாக வர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த சிறப்பான நிகழ்வில் பங்கேற்பதற்கு வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Professor. And now it is with great pride and respect that we invite our chief guest, the Honorable Mr. Appavu, Speaker of the Tamil Nadu Legislative Assembly, to deliver the chief guest address. என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்குரிய கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் தந்தை அவர்களால் அவருடைய கடின உழைப்பால் அருமையான செவிலியர் கல்லூரிக்கு அனுமதியும் வாங்கி புத்தளம் பேரூராட்சி பகுதியில் அமைந்துள்ள இந்த இடத்தில் புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவுக்கு என்னை அழைத்து பெருமை சேர்த்திருக்கின்ற, நான் பெரிதும் மதிக்கின்ற, இரவு பகலாக இந்த கல்லூரி மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே முதலாக தனியாருக்கு ஒரு மீன்வள கல்லூரியையும் இந்த மாவட்டத்துக்கு பெற்று தந்திருக்கின்ற ஆயர் தந்தை அன்பிற்குரிய நஸ்ரீன் சூசை அடிகளார் அவர்களை வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அருமை தம்பி பேராசிரியர், மாலை நேரத்திலே விவாத மேடையை பார்த்தால் டிவியிலே என் தம்பி கான்ஸ்டாண்டின் ரவீந்திரன் இருந்தால் பார்க்காதவர்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பாக இயக்கத்துக்காக, சமூகத்துக்காக வாதங்களை எடுத்து வைக்கின்ற அருமை தம்பி கான்ஸ்டாண்டின் ரவீந்திரன் அவர்களே, அன்பிற்குரிய மாநகராட்சியினுடைய தந்தை, இந்த மண்ணின் மைந்தர், சாதி சமய இனத்திற்கு அப்பாற்பட்டு மக்களுக்காக உழைக்கின்ற அருமை தம்பி அன்பிற்குரிய மகேஷ் அவர்களே, நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய செயலர் அன்பிற்குரிய அருட்தந்தை கிளாட்ஸ்டீன் அவர்களே, நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பொருளாளர் அருட்தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்களே, இந்த கல்லூரியினுடைய தாளாளர் அருட்தந்தை இனிமையான தமிழில் அற்புதமாக வரவேற்று அமர்ந்திருக்கின்ற அம்புரோஸ் அடிகளார் அவர்களே,
உங்களுடைய கல்லூரியினுடைய முதல்வர் அன்பிற்குரிய சகோதரி மேரி பயாலா அவர்களே, துணை முதல்வர், பேராசிரியர் பெருமக்கள், இங்கே படித்து கொண்டு இருக்கின்ற 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு வர இருக்கின்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எங்களோடு வருகை தந்திருக்கின்ற தம்பி மகேஷ் அவர்கள் குறிப்பிட்ட அனைவரும், வள்ளியூர் நம்முடைய சன் டிவியினுடைய நிருபர் தம்பி அறிவரசு, காவல் கிணறு அழகிய தம்பிராஜ் உட்பட அனைவருக்கும், அருட்தந்தையர்கள் உட்பட அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என் தம்பி கான்ஸ்டாண்டின் சொன்னது போன்று கடுமையான வெயிலிலே காத்திருக்கின்றீர்கள். மனசாட்சி ஓரிரு நிமிடத்திற்கு மேல் எடுத்துக்கூடாது என்று சொல்லுகின்றது. ஆகவே அந்த அளவில் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்ய இருக்கின்றேன். இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. இன்று உலக அளவில் மருத்துவர் தினம் என்று கொண்டாடுகின்ற நாள் இந்த நாள். அருமையான இந்த மருத்துவ தினத்தன்று இந்த செவிலியர் கல்லூரிக்கு இந்த அடிக்கல் நாட்டுகின்ற அருமையான நிகழ்ச்சியை நம்முடைய ஆயர் தந்தை ஏற்பாடு செய்திருப்பது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆயர் தந்தை அவர்கள் எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்வார்கள். இதற்கு அடிப்படை என்ன தேவை என்பதை அறிந்து புரிந்து செயல்படுவார்கள். இந்த செவிலியர் கல்லூரிக்கு அவர்கள் சொன்னது போன்று ராமருக்கு அணில் மாதிரி இந்த அப்பாவு என்ன பிரச்சனை என்று கேட்டபோது என்னுடைய கவனத்திற்கு சொன்னார்கள். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களை தனியாக சந்தித்த போது நம்முடைய ஆயர் அவர்களுடைய எண்ணங்களை எடுத்துரைத்தேன். அடுத்த நிமிடமே நான் ஒரு 11 மணி முதல் 12 மணிக்குள் எங்களுடைய சந்திப்பு இருக்கும். மாலை 6 மணிக்கே ஆயர் அவர்கள் இல்லத்திற்கு மாண்புமிகு முதல்வர் பேசுகிறார். நாளை காலை என்னுடைய இல்லத்திற்கு வந்து இந்த செவிலியர் கல்லூரிக்குரிய ஆணையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அடுத்த நிமிடமே 24 மணி நேரத்திற்குள் இதற்கு அனுமதி அளித்த மாண்புமிகு முதல்வர் அவர்களை உங்கள் சார்பாக அன்போடு நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இன்னும் மறக்க முடியாத நிகழ்வு, காலை 7 to 8 மணிக்கு முதல்வரிடம் ஆணையை பெற்று அடியேன் வீட்டில் என்னோடு அமர்ந்து காலை சிற்றுண்டி சாப்பிட்டது, ஆயரோடு நான் இருந்து சாப்பிட்டது எனக்கு இன்னும் பெருமையாக இருக்கின்றது. இவையெல்லாம் வரலாற்றிலே நினைவில் இருக்கின்றது. அதுபோல்தான் தமிழ்நாட்டில் எந்த தனியாருக்கும் மீன்வளக் கல்லூரி வழங்கப்படவில்லை. தமிழ்நாட்டிலே கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் வேண்டுகோளை ஏற்றுதான் இந்த மீன்வளக் கல்லூரியையும் இதோடு சேர்த்து கொடுத்தவர் இன்றைய முதல்வர், நம்முடைய முதல்வர் என்பதை நான் பெருமையாக எண்ணுகின்றேன். அது மட்டுமல்ல, நம்முடைய மறைமாவட்ட சார்பாக ஒரு மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்று அதற்கான முயற்சிகள் செய்து சரியான பாதையை திசை மாறிய போது நான் அதை ஏற்பாடு செய்கிறேன், நீங்கள் தான் இதை செய்ய வேண்டும் என்று சரியான முடிவெடுத்து டிஎம்ஐ நிறுவன தலைவர் அருட்தந்தை அருள்ராஜ் அவரிடம் கொடுத்து அதற்கும் அந்த புதிய மருத்துவக் கல்லூரி வர வேண்டும், அதற்கு என்ஓசி வேண்டும் என்று வந்தார்கள். இதே போல்தான் அருட்சகோதரியுடன் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த மருத்துவக் கல்லூரியை ஆரம்பிப்பதற்கும் அனுமதியை கொடுத்தவர் இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களும் ஒரு செவிலியர் கல்லூரி கேட்டார்கள். அடுத்த நிமிடமே அவருக்கும் ஒரு செவிலியர் கல்லூரி. அது மட்டுமல்ல, நம்முடைய அருட்தந்தை அருள்ராஜ் அவர்கள் ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் என்று சொன்னார்கள். மாண்புமிகு முதல்வர் சட்டமன்றத்திலே சட்ட முன்வடிவை கொண்டு வந்து இந்த அப்பாவே அந்த பல்கலைக்கழகத்திற்கு அந்த சட்ட முன்வடிவுக்கு அங்கீகாரத்தை பெற்று ஆளுநர் கொடுத்து பல்கலைக்கழகத்துக்கு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்ததும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காலத்தில்தான். இவையெல்லாம் எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள், நம்முடைய ஆயர் இவர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் சிறப்பாக செய்வார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்களுக்கு இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. தம்பி மகேஷ் சொல்லும்போது அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் ஆரம்பித்து நடந்த கல்வி ஸ்தாபனங்கள் வீழ்ந்ததில்லை, வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்றார்கள். அது வாழ்வதை விட அதைவிட சிறப்பு அந்த பள்ளி கல்லூரிக்கு படிக்க
வருகின்றவர்களை படிக்க வைத்து வாழ வைப்பதுதான் அந்த கல்லூரியினுடைய அந்த கல்வி நிறுவனத்தினுடைய முதல் பணியாக இருக்கின்றது. தன்னலம் கருதாது ஜாதி மதம் பார்க்காமல் ஒரு காலத்தில் நாமெல்லாம் கல்விக்கூடம் அருகே செல்ல முடியாத நிலை. அந்த காலகட்டத்தில் தன்னுடைய வாழ்நாளை மெழுகுத்திரியை போன்று தன்னையே அழித்து பிறருக்கு பிரகாசமாக கொடுக்கின்ற அருட்தந்தையர்கள் தான் நம்முடைய ஆயர். இந்த கல்லூரி வருவதற்கு எவ்வளவு பாடுபட்டார் தெரியும். கல்லூரி வந்துவிட்டது, செவிலியர் கல்லூரி வந்துவிட்டது, அதற்கு மருத்துவமனை அடிப்படை தேவை என்பதை உணர்ந்துதான் இந்த பகுதிக்கு மிக விரைவிலேயே தம்பி மகேஷ் சொன்னது போல மருத்துவ கல்லூரி அல்ல மருத்துவமனை வர வேண்டும் என்றுதான் நம்முடைய ஆயர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக மிக விரைவிலேயே அந்த மருத்துவமனை வர வேண்டும். இந்த அரசு அதற்கு என்ன தேவையோ அனைத்து அடிப்படை ஆதாரங்களையும் உங்களுக்கு உருவாக்கி தருவதற்கு நான் இருக்கின்றேன். தம்பி மகேஷ் இருக்கிறார், சென்னையிலே பார்ப்பதற்கு தம்பி ரவீந்திரன் இருக்கின்றார். உங்கள் முயற்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு, செவிலியர் பணி எப்படிப்பட்ட பணி? ஒரு வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகள், கணவன் ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை இருமல் ஏற்பட்டு சளி வெளியே வந்து விட்டால் மனைவி இருக்கு, வேற வேலையே கிடையாது. பிள்ளைகள் வெளியே போங்கப்பா, இங்கே ஏப்பா தொந்தரவுப்படுத்திப்பாங்க. ஆனால் காலம் பூரா செவிலியர்கள் யார் பெற்ற பிள்ளையோ யார் நோய்வாய்ப்பட்டு வந்தார்களோ அவர்களுடைய எல்லா நிலைகளிலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து, இன்னும் சொல்ல போனால் மருத்துவரை விட மிக அதிகமாக நோயை பற்றி அதை குணமாக்கும் தன்மையை பற்றி தெரிந்து வைத்திருப்பவர்கள் செவிலியர் மட்டும்தான். காரணம், மருத்துவர் ஒரு துறை சார்ந்த மருத்துவர் வருவார், அதை பார்ப்பார், இப்படி செய்யுங்கள் என்பார். அடுத்த மருத்துவர் வருவார், அந்த துறை சார்ந்த நோயை பார்ப்பார், இப்படி செய்யுங்கள் என்பார். அத்தனையும் அனைத்து துறைகளில் உள்ள நிறை குறைகளை காது கொடுத்து கேட்டு மருத்துவம் பார்க்கின்ற மிகப்பெரிய பணிதான் இந்த அற்புதமான செவிலியர் பணி. ஆகவே அந்த அற்புதமான பணிதான் நாம் செய்கிறோம் என்று சொல்லி தன்னலம் கருதாத பணி. இந்த பணிக்காக நீங்கள் தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றீர்கள். எவ்வளவு சவால் என்பது எங்களை போன்றவர்களுக்கு தெரியும். காரணம், எங்கள் வீட்டில் 4 டாக்டர் இருக்காங்க. என் மகா எம்டி, என் மருமகன் டிஎம் கார்டியாலஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, 2 பிள்ளைகள் இருக்குது. நான் போய் படுத்திருப்பேன். 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு படுக்க போவோம். காலையில் பார்த்தா என் பிள்ளை பேத்தி தான் பேரன்னு இருப்பாங்க. மகளையும் மருமகனையும் காண முடியாது. எங்கன்னா அவசர அழைப்பு வந்து கார்டியாலஜி கஷ்டப்பட்டார், உடனே போயிருப்பாங்க. ஆக அப்படிப்பட்ட பெரும் சவாலான பணி தான் இந்த பணி. ஆண்டவனுக்கு அடுத்தபடியாக மனிதர்கள் நம்புவது சுகாதாரத்துறை உங்களைத்தான் முழுமையாக நம்புகின்றார்கள். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்கின்ற இந்த அற்புதமான பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார மனமாற வாழ்த்துகின்றேன். நம்முடைய ஆயர் அவர்கள் ஒரு புத்தகத்தை தந்திருக்கின்றார்கள். அவர் பேச்சின் முடிவில் பார்த்தேன். நான் அண்ணா அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தை பார்த்தேன், படித்தேன். எவ்வளவு ஆழமாக சிந்தித்து தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்திருக்கின்றார். அதன் வழியில்தான் இன்றைய முதல்வர் அவர்களும் சாமானிய ஏழை எளிய மக்களை கையெடுத்து தூக்கிவிட்டு அவர்கள் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் பட்டப்படிப்பு படித்து முடிக்கும் வரை மாதம் 1000 ரூபாய் சிறு உதவியாக இருந்தாலும் ஊக்கமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய இப்படிப்பட்ட சமூக நல திட்டத்தில் என்ன நடந்துவிட்டது என்று கூறலாம். நம்முடைய நாகர்கோயிலே கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியராக இருக்கின்றவர் அழகு மீனா அம்மையார் அவர்கள் வீட்டில் 7-8 பிள்ளைகள். இந்த அம்மா 5ஆவதோ 6ஆவதோ யாரும் படிக்கவில்லை. அவருடைய தாயார், என் பிள்ளைய நான் SSLC படித்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு தெரிந்த அளவுக்கு 10 வரை படிக்க வைத்தார்கள். 12 படித்து கொண்டு இருக்கும்போதே மறைந்த தலைவர் கலைஞர் ஒரு வீட்டில் முதல் பட்டதாரி என்றால் கட்டணமில்லாமல் பட்டம் படிக்கலாம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த ஏழ்மையில் அழகு மீனா பட்டம் படித்தார், முயற்சி செய்தார். தமிழ்நாடு
பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வெற்றி பெற்றார், குரூப் 1 வெற்றி பெற்றார். மிகப்பெரிய இடத்திற்கு இன்று மாவட்டத்துக்கே ஆட்சியாளராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் உள்ளத்தில் என்ன இருக்கும்? கலைஞர் முதல் பட்டதாரிக்கு கட்டணம் இல்லாமல் படிக்கலாம் என்ற சட்டம்தான் ஒரு மாவட்ட ஆட்சியரை உருவாக்கி இருக்கிறது என்றால் இதுதான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சாமானிய மக்கள் படிக்க வேண்டும் என்று நம்முடைய அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் எல்லாம் இந்த பகுதியிலே தொடர்ந்து பணியாற்றியதனுடைய விளைவுதான் இந்தியாவிலே படிப்பில் முதல் மாநிலமாக கன்னியாகுமரி மாவட்டம் திகழ்கின்றது. இப்போது ஒன்றிய அரசு ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்திருக்கின்றது. அந்த புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுகிறது என்றால் இப்போது இருக்கின்ற கல்வி முறை 10-12 அரசு தேர்வு. இப்போது நம்முடைய பாரத பிரதமர் கொண்டு வந்திருக்கின்ற கல்வி முறை 3, 5, 8 வகுப்புகளில் தேர்வு வைக்க வேண்டும். தேர்ச்சி பெறவில்லை என்றால் தாய் தந்தையர் தொழிலுக்கு செல்ல வேண்டும். ஒரு மாணவன் 3வது வகுப்பில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் 9 வயது தந்தையோடு மீன் பிடிக்க செல்ல வேண்டும், மாடு மேய்க்க செல்ல வேண்டும். பெண்மணி என்றால் மீன் வியாபாரத்துக்கு செல்ல வேண்டும். எவ்வளவு கொடுமையான சட்டம்! ஆகவே தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சாமானிய மக்களை படிக்க விடாமல் தடுப்பதற்காக 3வது வகுப்பில் அவர்களை வெளியே அனுப்ப வேண்டும். அதை தாண்டி 5க்கு வந்தால் அங்கே வெளியே அனுப்ப வேண்டும். அதையும் தாண்டி 8வது வகுப்பு 13 வயது ஒரு குழந்தையை வேலைக்கு அனுப்புவதற்காக, அடிமை வேலை செய்வதற்காக அனுப்புவதற்காக திட்டமிட்டு கங்கணமிட்டு ஏற்கனவே கொண்டு வந்தது போன்று அப்படிய குடும்பத்தில் என்ன தொழில் செய்கின்றீர்களோ அந்த தொழிலுக்கு செல்லுங்கள் என்ற அடிப்படையில் ஒரு சாமானிய மக்களை பாதிக்கின்ற இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். ஆகவே தான் மாண்புமிகு முதல்வர் இந்த திட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் ஒன்றிய அரசு சமக்கர சிக்ஷா அபியான் அனைவருக்கும் கல்வி கொடுக்கின்ற 2151 கோடி ரூபாயை தர மறுத்தாலும் 10,000 கோடி தர மறுத்தாலும் சாமானிய வீட்டு பிள்ளையை படிக்க அனுமதிக்காத இந்த சட்டத்தை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற முதல்வருக்கு உங்கள் சார்பாக நெஞ்சார மனமாற நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய முதல்வர் சாமானிய மக்களுக்கான முதல்வர் இந்த ஆட்சியில் நம்முடைய ஆயர் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த 2 கல்லூரிகளையும் பெற்று வந்திருக்கின்றார். இன்னும் அவருடைய நோக்கம் கட்டிடம் கட்ட வேண்டும், மருத்துவமனை கட்ட வேண்டும், விடுதி கட்ட வேண்டும். இதுபோல் மீன்வள கல்லூரிக்கும் கருங்கல் பக்கம் இருக்கின்ற 23 ஏக்கர் நிலத்தில் அவர்களுக்கும் கல்லூரி கட்டி கொடுக்க வேண்டும், விடுதி கட்டி கொடுக்க வேண்டும். அந்தென்ன வாய்ப்பு தேவையோ அனைத்தையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று அதற்காகவும் இரவு பகலாக உழைத்து கொண்டிருக்கின்ற ஆயர் தந்தை எல்லா சுகத்தோடும் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நம்முடைய பகுதி மக்களுடைய கல்விக்காகவும் ஆன்மீகத்துக்காகவும் உழைப்பு தொடர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். We are grateful for your kind encouragement, sir. To conclude this memorable event, I now invite Dr. Mary Vaila, Principal of St. Anthony's College of Nursing, to deliver the vote of thanks. நானிலம் போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்வது நமது கடமை. அந்த வகையில் இன்றைய விழா சிறக்க வழியாகி ஒளியாகி அன்பாகி அருளாகி ஆதியும் அந்தமுமாகி என்னாலும் எனையாளும் இறைவா உமக்கு நாவினிக்க எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எண்ணிக்கை என்றுமே வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை, எண்ணங்கள் தான் முடிவு செய்யும். எண்ணம் போல் வாழ்க்கை என்ற அமுத மொழிகளுக்கு ஏற்ப தனது சீரிய சிந்தனைகளாலும் ஏற்றமிகு எண்ணங்களாலும் திறமையான திட்டங்களாலும் எங்களது மறை மாவட்டத்தை மேன்மையுடன் வழிநடத்தி வரும் எமது மறை மாவட்ட ஆயர் மற்றும் புனித அந்தோனியார் செவிலியர் கல்லூரியின் தலைவர் மேதகு நசரேன் சூசை அவர்களுக்கு எங்கள் கல்லூரியின் சார்பாக சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மை மட்டுமே சரியானது, அதன் உயர்வு என்றும் வரமாவது, பொய்யின் இன்பம் கீழானது, நேர்மையின் வழியே முறையானது என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப நல்லதொரு சிறப்புரையாற்றி நமது புதிய கல்லூரிக்கான அடிக்கல்லை நிறுவி நேர்கொண்ட நெஞ்சினனாய் நேர்மையும் உண்மையும் உயர்வும் கொண்டு அமர்ந்திருக்கும்
நமது சிறப்பு விருந்தினர் மதிப்புக்குரிய திரு அப்பாவு எம்எல்ஏ அவர்களுக்கு நமது கோட்டாறு மறை மாவட்டம் மற்றும் புனித அந்தோணியார் செவிலியர் கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு இம்மூன்றும் ஒரு சேர உருவான படகில் பயணம் செய்து ஏற்றம் காண காத்திருக்கும் நமது விருந்தினர் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் அவர்களுக்கு எமது கோட்டார் மறை மாவட்டம் மற்றும் புனித அந்தோணியார் செவிலியர் கல்லூரியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே. ஒருவேளை நீ மாற நினைத்தால் ஒவ்வொரு மனிதருக்கும் நீ மாற வேண்டி வரும் எனும் கவிஞனின் அனுபவ மொழிக்கு ஏற்ப தன்னை மாற்றாமல் தான் சார்ந்து இருக்கக்கூடிய மாவட்டத்தை மேன்மேலும் மாற்ற வேண்டும், உயர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற உயர்ந்த இலட்சியத்தோடு உழைத்து வரும் நமது விருந்தினர் மாண்புமிகு மேயர் திரு மகேஷ் அவர்களுக்கு நமது கோட்டாறு மறை மாவட்டம் மற்றும் புனித அந்தோணியார் செவிலியர் கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரசிக்க தெரிந்த கண்களுக்கு கீழே விழுந்த குப்பைகள் கூட ஓவியம்தான். எமது கோட்டார் மறை மாவட்ட முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் எம் ஆயரோடு துணை நின்று எங்களது கல்லூரியின் வளர்ச்சிக்கும் ஒத்துழைப்பு வழங்கி வரும் எமது மறை மாவட்ட ஆலோசனை குழும அருள் பணியாளர்கள் மற்றும் கோட்டார் மறை மாவட்ட அருள் பணியாளர்கள், மறை மாவட்ட அருள்பணி பேரவையினர், வட்டார அருள்பணி பேரவையினர், பங்கு அருள்பணி பேரவை நிர்வாகிகள் அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் வாழ, நாம் முன்னேற தமது உழைப்புகளை மேநிறுத்தி பல்வேறு உதவிகளை நமக்கு செய்து வரும் பல்துறை அரசு அதிகாரிகள், பணியாளர்கள், இவ்விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் கோட்டார் மறை மாவட்டம் மற்றும் புனித அந்தோணியார் செவிலியர் கல்லூரி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு, பணிவு, நேர்மை, தாழ்மை, நன்றி, நம்பிக்கை உடையவராக இருந்து இறைவனை நம்புங்கள், உங்களை யாராலும் அசைக்க முடியாது என்ற மாமனிதர் விவேகானந்தரின் பொன்மொழிக்கு ஏற்ப எங்களது கல்லூரியை மிகவும் சிறப்புடன் வழிநடத்தி வரும் எங்கள் கல்லூரி தாளாளர் தந்தை, பொருளாளர் தந்தை, துணை முதல்வர், ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது அழைப்பை ஏற்று இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்நிகழ்வு வெற்றி பெற உதவி செய்த அருள் தந்தையர்கள், இப்பகுதியை சுற்றி வாழக்கூடிய பல் சமய தலைவர்கள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் எமது கோட்டாறு மறை மாவட்டம் மற்றும் புனித அந்தோணியார் செவிலியர் கல்லூரியின் சார்பாக உயர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் கல்லூரி கட்டட வடிவமைப்பு செய்து தந்த என்ஜினியர் ஜூலியஸ் மற்றும் அமலன் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேடை அலங்காரம், ஒளியமைப்பு, இருக்கைகள் வசதி செய்து தந்த அனைத்து பணியாளர்களுக்கும் கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்பிக்கை இருக்கும் இடத்தில் வெற்றி உண்டாகும். அந்த நம்பிக்கையின் அடிப்படை இலக்கணம் விடாமுயற்சி. பாரதியார். நன்றி. Thank you for acknowledging the contributions and presence of all. Kindly rise for the national anthem. पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभाशिष मागे गागे जब जय गादा जनगण मंगलदायक जय हे भारत माँ के विधाता जय हे जय हे जय हे जय 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 हे.
Thank you all for being part of this historic moment in the life of St. Anthony's College of Nursing. May God bless you all. Have a pleasant day ahead.